பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது சிறுந்தொடக்கை கொண்டு சிறு அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கப்படக்கூடிய விஷயந்தான் மா யஹருமு பில் ஹதஸில் அஸ்கர். சிறிய ஹதஸ்னா அசுத்தம். ஹதஸ்னா நிறைய அர்த்தம் உண்டு. இப்போ அசுத்தம்னு அர்த்தம். இங்கே சிறிய அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கக்கூடிய படக்கூடிய ஒன்றாக இருக்கும். எத்தனை விஷயம்? யஹருமு பில் ஹதஸில் அஸ்கரி, சிறிய அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கப்படும் சித்தத்து உமூரு, 6 விஷயங்கள். அப்போ ஒழு இல்லை, சிறிய அசுத்தம்னா அதானே, காற்று பிரிஞ்சிச்சு, ஒழு இல்லாத நேரத்தில் 6 விஷயத்தை செய்யவே கூடாது. இத்தனை விஷயத்தை ஒன்று சொலாத்து என்ன செய்யக்கூடாது, தொழுகை, அது காற்று பிரிஞ்ச நேரத்தில் நமக்கு தொழுகை செய்யக்கூடாது. ஓ தவாஃபுன், இன்னும் என்ன செய்கிறது, தவாஃபு செய்கிறது. ஓ சுஜூதுன், சுஜூது செய்கிறது. சுஜூது திலாவத்து, சுஜூது ஷுக்ரு அப்படின்னு இருக்குல்ல. உதாரணமாக சைதாயத்தை கேட்டால் சுஜூது செய்யணும்னு இருக்கு. யாராவது ஓதுனா நம்ம கேட்டோம், யாராவது ஓதுனோம், அல்லது நம்மளே குர்ஆன் ஆயத்தை குர்ஆனை தொடாமல் மனப்பாடமாக ஓதிட்டுருக்கோம். ஒழு இல்லாமல் ஓதலாம், குர்ஆனை தொடக்கூடாது. ஒழு இல்லாமல் மனப்பாடமாக ஒரு ஜுசு ஓதுறேன், அதில் சைதாயத்து வருது, அவன் என்ன செய்யக்கூடாது, ஹராம். ஹராம் என்னது? அப்போ தொழுகுவது ஹராமு, தவாஃபு செய்கிறது கண்டிப்பாக ஒழு தேவை, சுஜூது. வ ஹுத்துபத்துல் ஜுமுஅத்தி, ஜும்மாவினுடைய ஹுத்துபா, ஹுத்துபா 2 ஹுத்துபா ஒழு இல்லாமல் இருக்கு. வ ஹம்லுல் முஸ்ஹஃபி, குர்ஆன். ஏன் ஜும்மா ஹுத்துபா தான், ஜும்மா. வ ஹம்லுல் முஸ்ஹஃபி, குர்ஆனை சுமப்பதும் மஸ்ஸுஹு, தொடுவதும், ரெண்டுமே ஒழு இல்லாமல் ஹராம், ஒழு இல்லாமல். இதில் 2வதாக சொல்லப்பட்ட தவாஃபு பாருங்கள், தவாஃப் ஒழு இல்லாமல் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம ஒழு செஞ்சுட்டு போவோம், யாராவது அஜ்னபியான ஒரு பெண்ணினுடைய கையை ஒரு தோல் பற்றும், நெரிசலாக இருக்கும், அந்த இடத்துல என்ன கிடையாது, ஹுக்கும் கிடையாது. என்னது அங்கே ஹனஃபி மதஹ்பினுடைய சட்டம்னு சொல்லுவாங்க. ஹனஃபியில் பெண்ணை தொட்டால் என்ன முடியாது, அல்லது அந்த இடத்துக்குள்ளே ஹுக்குமே வேறு, அந்த இடத்துக்குள்ளே ஹுக்குமே என்னது வேறு, ஒழு முடியாது. அந்த ஒரு கண்ணியமான இடம், அதில் என்ன முடியாது, ஒழு முடியாது. ஷாஃபியா என்ன செய்யாது, ஒழு முடியாது. சரியா? அப்போ 6 விஷயங்கள் ஹராம். காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான்,